ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்னோடய ஃபுல் டே vlog பார்க்கலாம். காலையில் ஒரு 9:30க்கெலாம் ஆஃபீஸ் வந்தாச்சுங்க. வந்தது பயங்கர சர்ப்ரைஸு. ஏன்னா 10 மாதமாக இதுக்காக நான் வெயிட் பண்ணேன். அப்படின்னா அந்த ஒரு பொருள் வந்து சீம்பால் தான். சீம்பாலுக்கு சொல்லாத ஆளே கிடையாதுங்க. எங்கே யாரை பார்த்தாலும் மாடு பக்கத்தில் இருந்தால் கொஞ்சோண்டு சீம்பால் கிடைக்குமான்னு எல்லார்ட்டையும் சொல்லி வச்சுட்டு வந்துடுவோம். என் ஹஸ்பண்டோட சைட்லேயுமே எல்லார்ட்டையுமே கேட்டு பார்த்தாங்க, கிடைக்கவே இல்லை. ஃபைனலி என்னோடய 9th மந்தில் நான் சாப்பிடுன்னு எதிர்பார்க்கவே இல்லை. ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுற ஸ்டாஃப் வீட்டில் பசும்பால் வாங்குவாங்க. அந்த பால்காரவங்க வந்து சீம்பால் எடுத்துகிட்டு வந்தாங்களாம். இந்த பால் வந்து பார்த்திங்கன்னா 2வது நாள் பால் அப்படின்னாங்க. கொஞ்சம் தான் ஆனால் கிடச்சிது. ஆனால் இதுவே எனக்கு அமிர்தம் மாதிரி இருந்துச்சு. எப்பொழுதுமே மஞ்சள் கலராக இருக்குள்ள, இது கொஞ்சம் பால் வந்து நல்லா ஒயிட் ஆகிடுச்சு. இதில் கொஞ்சமாக சர்க்கரை ஏலக்காய் போட்டு சாப்பிட்லாம். சுக்கு போட்டாலும் நல்லாயிருக்கும். பால் வந்து ஒரு டம்ளர் தான் இருந்ததுனால நான் சுக்கு எதுவுமே போடல. அப்படியே ஏலக்காய் சர்க்கரை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இருந்தேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு 1/4 மணி நேரம் தான் நிற்க முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் நிற்க முடியல. ஸ்டாஃபுங்களை பார்த்துக்க சொல்லிட்டு, அம்மா இது ரெடியானதும் எனக்கு எடுத்துகிட்டு வந்துருங்கம்மா அப்படின்ட்டு வந்துட்டேன். கொஞ்சம் கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருக்கணும். நல்லா திரண்டு வரும். ஆஹா, அந்த சர்க்கரை ஏலக்காய் அந்த பால் எல்லாமே ஈஸியாக நமக்கு ஒரு பொருள் கிடச்சிட்டுனா அதோட அருமை தெரியாதுங்க. அந்த மாதிரி தான் இந்த சீம்பால் எனக்கு வேலையை வந்து 9 மாதமாக காட்டிகிட்டு இருந்துச்சு. சீம்பால் சாப்பிட்டே ஆகிடணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன். அப்பப்பா அது கையில் கிடச்சது எனக்கு ஒரு சந்தோஷம் வந்துச்சு பாருங்கள். வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு கூட நேரம் இல்லை. ஏன்னா ஈவினிங் தான் போவோம். அதுக்குள்ளே பால் புளிச்சு போயிடும். அதனால் ஆஃபீஸ்லேயே ரெடி பண்ணியாச்சு. 1.5 டம்ளர் பால் இருக்கும். அதுக்கு இந்த அளவுக்கு தான் சீம்பால் வந்தது. சூப்பராக இருந்துச்சு. என் ஹஸ்பண்ட் வந்து சின்ன வயசில் சாப்பிட்டதான். இது நீ சொல்லிக்கிட்டே இருந்ததுக்கு பேசாமல் உனக்கு பால் தரட்டு பால்கோவாவே கடையில் வாங்கி கொடுத்துருப்பேனே அப்படின்னாரு. அதை விட இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷான சீம்பால் சாப்பிட்டா தான் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு அந்த சீம்பால் காய்ச்சின பாத்திரத்தை உட்காந்து எல்லாத்தையும் நல்லா சுத்தமாக வலித்து நக்கிட்டேன். ஏன்னா அந்த சர்க்கரையோட டேஸ்ட் அப்படியே இருந்துச்சு அந்த பாத்திரத்தில். ஆஹா, ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு எனக்கு. ப்ரெக்னென்சியில் எந்த மாதிரி கிரேவிங்ஸ் வரும்னு நமக்கு சொல்லவே முடியாதுங்க. திடீர்னு ஸ்வீட் கிரேவிங்ஸாக இருக்குது, திடீர்னு காரமாக சாப்பிடணும் போல் இருந்துச்சு. என்னுடைய ப்ரெக்னென்சி கிரேவிங்கில் வந்து நிறைய காரம் தான் சாப்பிடணும் போல் ஆசையாக இருந்துச்சு. அப்புறம் என்ன, சாப்பிட்டெல்லாம் முடிச்சுட்டு வேலையை கடகடன்னு இன்றைக்கி முடிச்சிடலாம். இன்றைக்கி வந்து சாட்டர்டேங்க. ஸோ அதனால் ஆர்டர் டிஸ்பேச்சிங்லாம் அதிகமாக இருக்கும். மசாலாலாம் ஃப்ரெஷ்ஷாக அரைச்சிட்டு வந்தாங்க. எல்லாத்தையுமே பேக் பண்ணியாச்சு. ஒரு பக்கம் பிரண்டை பொடி, முருங்கைக்கீரை பொடி, ஹோம்மேட் மசாலா எல்லாமே பேக் பண்ணி லஞ்செல்லாம் சாப்பிட்டுட்டு ஆஃபீஸ்லேருந்து ஒரு 3:30 போல் கிளம்பியாச்சு. எங்கே அப்படின்னா இந்த மீன் சந்தை வந்து குன்றத்தூரில் இருக்குது. இங்கே மட்டும்தான் நாட்டு மீன் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஸோ போனோடனே விரால் மீன், கெண்டை மீன்லாம் அப்படியே துள்ளி குதித்து ஓடுனுச்சு. சரி, ஓகே. எனக்கு வந்து டெலிவரி டைம் எப்போன்னு கேட்குறீங்க. இன்னும் 2 வீக்ஸில் ஆகிடும் அப்படின்னு நினைக்கிறேன். அதுக்குள்ளே இந்த விரால் மீன்லாம் ஃப்ரெஷ்ஷாக வாங்கி சூப்பராக சமைச்சு சாப்பிட்றலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இன்றைக்கி வந்தோமே. விரால் மீனோட மண்டை செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ கொஞ்சமாக விரால் மீன், அதுக்கப்புறம் வந்து கெண்டை மீன் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. என் ஹஸ்பண்ட் என்ன சொன்னாங்கன்னா, நாளைக்கு சண்டே, அதை விட இன்றைக்கி வச்ச மீன் குழம்பு தான் நாளைக்கு டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இன்றைக்கே போயிட்டு குழம்பு வச்சிரு அப்படின்ட்டாங்க. அதனால் வரும்போதே அங்கேயே க்ளீன் பண்ணி வாங்கிட்டு வந்தாச்சு. வந்ததும் ஒரு பக்கம் வவ்வால் மீன், ஒரு பக்கம் விரால் மீன், ரெண்டையும் நல்லா கழுவ உட்காந்துட்டேன். எனக்கு மீனை பார்த்ததுமே நின்றுட்டு கழுவுனா கண்டிப்பாக வந்து பேக் பெயின், லெக் பெயின்லாம் வந்துடும். அதனால் ஒரு சேரை போட்டு கம்ஃபர்டபுளாக உட்காந்துட்டேன். சிங்க்கு பக்கத்துலேயே ஒவ்வொரு மீனாக எடுத்து நல்லா வாஷ் பண்ணியாச்சு. உங்களுக்கு வந்து நாட்டு மீனில் வந்து கவுச்சடிக்கும், கொஞ்சம் கொஞ்சம் குடல்லாம் வந்து அப்படி அப்படியே இருக்கும். அதை ஃபுல்லாக க்ளீன் பண்ணி சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும். இல்லாட்டி குழம்பு அப்படியே கசப்பாயிடும். அதனால் ஒவ்வொரு மீனாக எடுத்து சுத்தம் பண்ணி வச்சுருந்தேன். வரும்போதே மாங்காய் வாங்கிட்டு வந்தேன். விரால் மீனுக்கு நல்லா தண்ணியாக குழம்பு வச்சு மாங்காய் போட்டு வச்சு சாப்பிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப நல்லாயிருக்கும். நம்பவே மாட்டிங்க, ஒரு பெரிய குண்டா ஃபுல்லாக மீன் குழம்பு வச்சுட்டாங்க. சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை, திங்கக்கிழமை 3 நாளும் பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் மீன் குழம்பு தான். நல்லா மஞ்சள் பொடி, அதுக்கப்புறம் கல் உப்பு போட்டு கழுவிட்டோம் அப்படின்னா அந்த கவுச்சி ஸ்மெல்லு, நீச்சல் ஸ்மெல் எதுவுமே வராது. சூப்பராக 2 மீனையும் குழம்புக்கு தனியாக, வறுவல் தனியாக எடுத்துட்டேன். விரால் மீன் கொஞ்சம் அதிகமாக இருந்ததுனால ஒரு 2 டேஸ்க்கு அப்புறம் வறுத்துக்கலாம் அப்படின்ட்டு அதையுமே தனியாக கண்டெய்னர் போட்டு ஸ்டோர் பண்ணியாச்சு. மீன் மசாலா செய்கிறது ரொம்ப ஈஸிங்க. நம்மளோட குழம்பு மிளகாத்தூள் கொஞ்சமாக போட்டு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, உப்பு, ஒரு அரை எலுமிச்சம்பழம் எல்லாத்தையும் நல்லா புழிஞ்சு கொஞ்சமாக தண்ணி ஊற்றினோம் அப்படின்னா சூப்பரான மீன் மசாலா ரெடி ஆகிடும். இதை விட இதுக்கு ஃப்ளேவர் வேறு எதுவுமே தேவை கிடையாது. நல்லா மசாலாவை மிக்ஸ் பண்ணிவிட்டு
அப்புறமா ஒவ்வொரு மீனாக எடுத்து போட்டு அந்த மசாலாவில் நல்லா தடவி ஒரு 1/2 hour கிட்ட ஃப்ரிட்ஜில் வச்சு ஊற வச்சு எடுத்து தோசைக்கல்லில் போட்டு எடுத்தால் செம்ம சூப்பராக இருக்கும். இன்றைக்கி நைட்டுக்கு எங்கள் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா அரிசி உப்புமா தான். ஸோ அதுக்கு சைடிஷ் எதுவுமே பண்ணல. ஒரு 5 மீன் கிட்ட வறுத்த, ஆளுக்கு ஒவ்வொரு மீன் வச்சு நைட்டு டின்னரை வந்து இன்றைக்கி முடித்தோம். மீனுக்கு மட்டும் வறுக்கிறதுக்காக இன்றைக்கி அப்புறம் நாளைக்கு புதன்கிழமை தான் இதுக்கப்புறம் ஒரு செட்டு வறுக்கணும். நடுவில் செவ்வாய்க்கிழமெலாம் வரதுனால அதனால் எல்லாத்தையும் செப்பரேட்டாக பிரித்து வச்சிட்டேன். இது விரால் மீன், இது விரால் மீன் தலை, வவ்வால் மீன் தலை அதெல்லாம் போட்டு குழம்புக்கு, இது வந்து வறுக்கிறதுக்குன்னு தனியாக எடுத்துட்டேன். விரால் மீன் மட்டும் புதன்கிழமை கிட்ட தான் வறுக்கணும். அதனால் எல்லாத்தையும் ஃப்ரீசரில் போட்டு அடுக்கிட்டு நாளைக்கு சண்டேங்கிறதுனால கொஞ்சம் மீனை மட்டும் வறுத்துக்கலான்னு அதை வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். மீன் குழம்பு அப்படின்னாலே சின்ன வெங்காயம் தானே, சரி கொஞ்ச நேரம் சோஃபாவில் உட்காந்து உரிக்கலான்னா என் அதுக்கு மேலே கண்ணேறிதுமா இருடா இதை மட்டும் உரிச்சிட்டு போயிடுறேன், கொஞ்ச நேரம் ஃபேனில் உட்காந்து சூப்பராக நம்ம மீன் குழம்பு வச்சு நாளைக்கு சாப்பிட்லான்னு. நாளைக்கு சண்டேவா, ஸோ அவருக்கு மேட்ச் இருக்குது. அப்பாவும் பிள்ளையும் கிளம்பிடுவாங்க. நான் மட்டும்தான் நாளைக்கு ஒரு ஷெடியூலே நான் வச்சுருந்தேன் வேலை பார்க்குறதுக்கு. ஹாஸ்பிட்டல் பேக்லாம் வந்து ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ அதனால் பேபியோட துணிலாம் வந்து வாஷ் பண்ணி வச்சிடலான்ட்டு அந்த பிளானில் இருந்தேன். அதனால் நாளைக்கு நான் ஃப்ரீ தான். இன்றைக்கி குழம்பு வறுவலுக்கு தேவையான மசாலாலாம் வச்சிட்டேன்னா நாளைக்கு மீனை மட்டும் வறுத்துக்கலான்னு தான் இந்த ஐடியாவில் தான் இருந்தேன். கேட்குறீங்க, இந்த ப்ரெக்னென்சி டைமில் எப்படி நீங்கள் இவ்வளோ வேலை பார்க்குறீங்க அப்படின்னு. அப்பப்போ ரெஸ்ட் எடுத்துப்பாங்க. கொஞ்சம் ஆசையாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி சமையல்லாம் நம்ம தான் செஞ்சு சாப்பிட்ற மாதிரி இருக்கும். ஆஃபீஸில் வந்து பார்த்திங்கன்னா முக்கால்வாசி வேலைகள்லாம் ஸ்டாஃப் பார்த்துருவாங்க. ஒரு 1/2 hour to 1 hour வந்து மதியானம் கண்டிப்பாக தூங்கிடுவேன். ஏன்னா காலையில் ஏஞ்சி கடகடன்னு குளிச்சுட்டு ஆஃபீஸ் போகிறோமா, காலையில் ரெஸ்ட் எடுக்கலாம் டைம் இருக்காது. ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு அப்புறமா ஒரு 1 hour நல்லாவே நான் ஸ்லீப் எடுத்துப்பேன். எனக்கு ஒரு பார்சல் வந்துச்சு. இதை வந்து என் ஹஸ்பண்டை தான் நான் ஆர்டர் பண்ண சொல்லியிருந்தேன். ஆக்சுவலாக இது வந்து பார்த்திங்கன்னா ஆஃப்டர் டெலிவரி அப்புறமா கண்டிப்பாக நமக்கு வந்து பீரியட்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ ப்ளீடிங்குமே அதிகமாக இருக்கும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு பேட் பேண்டீஸு. ஆக்சுவலாக இது அமேசானில் தான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். பிளிங்கிட் ஆப்லாம் இருந்ததுனாலே உங்களுக்கு வந்து ரீசனபிளான ப்ரைஸ்லேயே இருக்கும். நான் வந்து 2 பீஸ் வாங்கியிருந்தேன். இதோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா 400 அரௌண்ட் வந்துச்சு. நம்ம பேண்டீஸ் பேடு வைக்கிறதுக்கு அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி பேண்டீஸ் மாதிரி போட்டுக்கலாங்க. பேட் டைப்லேயே வந்துடுது. 360 டிகிரி இருக்கிறதுனால பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். எந்த லீக்கேஜும் இருக்காது. நான் இதை ஹஸ்பண்ட்டை சொல்லிட்டே இருந்தேன். சரி ஓகே விடு, நான் ஆர்டர் பண்ணி தரேன் அப்படின்னாரு. ஒரு 2 daysலேயே அமேசானில் ஆர்டர் பண்ணோன்னா நமக்கு வந்துடுச்சு. L to XLனால் உங்களுக்கு வந்து 100 சைஸ் வரைக்கும் இருக்கும். உங்களோட சைஸுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஸோ மச். என் ஹஸ்பண்டுக்கு நான் சொல்லிக்கிட்டேன். ஏன்னா என்னுடைய ஆஃப்டர் டெலிவரிக்கு ஒரு நல்ல ஒரு ப்ராடக்ட் வாங்கினதுனால. ஸோ அதையுமே அன்பாக்சிங் பண்ணி பார்த்துட்டு மீன் குழம்பு தாளித்து விட்டேன்னா நல்லா கொதித்து சுண்ட வந்துடுச்சு. இந்த டைமில் மாங்காய் போட்டு ஒரு 5 minutes கொதிக்க விட்டதுக்கப்புறமா ஃபஸ்ட்டு மீன் தலையெல்லாம் போட்டுடணும். அந்த தலை கொஞ்சம் வந்து வெந்திருக்கும். ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்புறம் மீனோட வால் அந்த துண்டெல்லாம் போட்டு வச்சிட வேண்டியதான். இந்த பாப்பா வந்து ரொம்ப ஸ்ட்ரெயின் ஆகிடுச்சா, காலையிலேருந்து ரெஸ்ட்டு இல்லாமல் வேலை பார்த்ததுனால அங்கங்கே கிக்கு விட்டுட்டு இருந்துச்சு. கொஞ்ச நேரம் சோஃபாவில் வந்து உட்காந்துருந்தேன். என் பையனும் டச் பண்ணி பாப்பான்னு விளாண்டுட்டு இருந்தான். அப்புறம் என்ன, நாளைக்கு பயங்கர க்ளீனிங் ஒர்க் இருக்குது. ஸோ அதனால் கொஞ்சம் ட்ரெஸ்ஸஸ்லாம் கொஞ்சம் பிரித்து வச்சுட்டு நாளைக்கு துவைக்க வேண்டிய துணியுமே நான் பிரித்து வச்சுட்டு இருந்தேன். அப்புறம் ரூமில் டேபிள் சைடு கண்டெய்னர் இருக்குது, அதையுமே வந்து வாஷ் பண்ணி வச்சுருந்தேன். அதெல்லாம் என் ஹஸ்பண்ட் தான் ஸ்மெல் பண்ணி கொடுத்தாங்க. அப்புறம் எங்கள் மாமியாரும் நைட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா அரிசி உப்புமா சமைச்சிட்டாங்க. அதுக்கு சைட் டிஷ் வந்து மீன் வறுவல் வச்சு சூப்பராக சாப்பிட்டோம். அந்த சுட சுட மீன் வறுவலுக்கும் உப்புமாவுக்கும் சூப்பராக இருந்துச்சு. மீன் குழம்பு எடுக்கல, நாளைக்கு சாப்பிட்டுக்கலான்னு அப்படியே விட்டாச்சு. எனக்கு இன்னும் வேலை முடிஞ்ச பாடே இல்லைங்க. ஸோ பெட் கவர்லாம் வந்து எங்கள் மாமனார் எல்லாமே போட்டாங்க. நான் அதை மட்டும் எடுத்து வைக்க வந்துட்டேன். தலைவாணி வரலாம் அவங்க போட்டதுனால பெட்ஷீட்டை மட்டும் லைட்டாக போட்டுட்டு எல்லாத்தையும் செட் பண்ணி வச்சாச்சு. நமக்கு அந்த புது பெட்ஷீட்டில் துவைச்சி ஒரு 2 நாள் படுத்தோம் அப்படின்னா செம்ம ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். எனக்கு அந்த ஃபீல் ரொம்பவே பிடிக்கும். நெக்ஸ்ட் வீக் நான் ஹாஸ்பிட்டல் போயிட்டேன் அப்படின்னா என் ஹஸ்பண்டை தான் பெட்ஷீட்லாம் துவைச்சி பாத்ரூம்லாம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி வைக்கணும். நான் ஹாஸ்பிட்டல்லேருந்து வந்தோடனே ரூமே அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும்னு டெய்லியும் சொல்லிக்கிட்டு இருக்கேன். பார்ப்போம் எந்த அளவுக்கு நம்மளை டென்ஷன் பண்ணாமல் க்ளீனாக வச்சுருக்காங்கன்னு தெரியல. ஏன்னா அப்போ தான் நம்மளோட ஸ்ட்ரெஸ்ஸோட உச்சக்கட்டத்தில் இருப்போம்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சா லைக் கொடுங்க. பாய், டேக் கேர்.